வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் நவுன். ஹியர் த நேமிங் வேர்ட் கேர்ள் கேன் பி யூஸ்டு ஃபார் எனி கேர்ள். ஸோ இட் இஸ் எ காமன் நவுன். ஒரு கேர்ள், கிளாஸ்லேயே கூட பார்த்துருக்கலாம். ஒரு கேர்ள், நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. பொதுவாக எல்லாரையுமே கேர்ள்ஸுன்னு தான் சொல்கிறது இல்லையா? இப்போ தனிப்பட்ட முறையில் பேரோடு சொல்லும்பொழுது அது பர்டிகுலராக சொல்லுவோம், அது ப்ராப்பர் நவுன். பொதுவாக கேர்ள்னு சொல்லும்போது காமன் நவுன் சொல்லுவோம். இஃப் எ நேமிங் வேர்ட் டினோட்ஸ் எ பர்சன் இன் ஜென்ரல் இட் இஸ் காமன் நவுன். ஹியர் ஆர் சம் நேமிங் வேர்ட்ஸ் தட் டினோட் த பர்சன் அண்ட் திங்ஸ் இன் காமன். கீழே எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக சொல்லக்கூடியது அதுதான் காமன் நவுன். பாய், பாய் பர்டிகுலர் நேம் இல்லாமல் இப்போ பொதுவாக பாய்ன்னு சொல்கிறது. பென், சிட்டி, ஃப்ரூட், புக், கிங், அனிமல், பேர்டு, கேம். இப்போ கேம்னா எந்த கேம்னு சொல்லலை, பேர்ட்னா எந்த பேர்டுன்னு சொல்லலை, அனிமல்னும் போது எந்த அனிமல்னு சொல்லலை, கிங் எந்த அரசர்னு சொல்லலை, புக் எந்த புக்குன்னு சொல்லலை, ஃப்ரூட்லேயும் ஃப்ரூட்டோட நேம் சொல்லலை, சிட்டியோட நேம் சொல்லலை, எந்த வகையான பென்னுன்னு சொல்லலை, பாயோட நேமுன்னு சொல்லலை. அதனால் இதெல்லாம் ஜென்ரலாக வரக்கூடிய நவுன்ஸ். அதனால் இது காமன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட். ஹியர் த நேமிங் வேர்ட் நேத்ரா இஸ் யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் கேர்ள். ஸோ இட் இஸ் எ ப்ராப்பர் நவுன். இப்போது அதே பொண்ணுக்கு இப்போ நேத்ரான்னு பேர் வச்சுருக்கு இல்லையா? நேத்ரா, வனிதா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கேர்ளுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்குது. பர்டிகுலராக சொல்லி கூப்பிடும்போது, அந்த தனி நபரை பர்டிகுலராக கூப்பிடும்போது அது ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இதுதான். இஃப் எ நேமிங் வேர்ட் டினோட்ஸ் எ பர்சன் இன் பர்டிகுலர் இட் இஸ் ப்ராப்பர் நவுன். ஹியர் ஆர் சம் நேமிங் வேர்ட்ஸ் தட் டினோட் த பர்சன் அண்ட் திங்ஸ் இன் பர்டிகுலர். சிவா, மதுரை, சென்னை, மாலா, தமிழ், பாரி, இங்கிலீஷ். இப்போ சிவான்றது ஒரு பையனோட பேர். இப்போ அவனை பர்டிகுலராக சிவான்னு சொல்லுவோம். மற்றவங்களையும் இன்னொருத்தரையும் சிவான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதனால் சிவான்றது பர்டிகுலர். அது மாதிரி பர்டிகுலர் பிளேஸ் மதுரை, சென்னை, பர்டிகுலர் கேர்ளோட நேம் இல்லையா? மாலா, தமிழ் புக், பாரி ஸ்டூடெண்ட்டோட நேம், இங்கிலீஷ் புக்கோட நேம், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படின்றது இப்போ பர்டிகுலராக சொல்கிறோம் இல்லையா? அதனால் இது ப்ராப்பர் நவுன் சொல்கிறது. இப்போ இங்கே கீழே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த பிக்சர்ஸ் தட் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் இன் காமன். இப்போ இதில் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சனு, திங்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம காமன் நவுன்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ கேர்ள் என்னும்போது காமனாக சொல்லக்கூடியது, இந்த கேர்ள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பூஜான்றது பர்டிகுலராக சொல்லக்கூடியது நவுன். புக்கு இது காமன் நவுன், இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் புக்கு இது பர்டிகுலராக சொல்லக்கூடியது. காமன் நவுனை மட்டும்தான் ரவுண்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ ட்ரீ காமனாக சொல்லக்கூடியது. மேங்கோ ட்ரீ பர்டிகுலராக சொல்லக்கூடியது. பாய் காமனாக சொல்லக்கூடியது. அருண் பர்டிகுலராக சொல்லக்கூடியது. இப்போ காமனை இதில் ரவுண்ட் பண்ணிக்கணும். பாய். நெக்ஸ்ட். சர்க்கிள் த பிக்சர்ஸ் தட் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் இன் பர்டிகுலர். இப்போ பர்டிகுலர் நவுனை கொடுத்துருக்காங்க, காமன் நவுனை கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலரை மட்டும் ரவுண்ட் பண்ணணும். பர்டிகுலர் எதுன்னு சொல்லும்போது ராஜு, மேங்கோ இது ரெண்டும் மட்டும்தான் பர்டிகுலர். மற்றெல்லாம் காமனில் வந்துடும். டாக்டர்னு சொல்லும்போது எல்லாரையும் டாக்டர்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா? புக்ஸுன்னு சொல்லும்போது எல்லா புக்ஸுமே புக்ஸுன்னு தான் சொல்லுவோம். பர்டிகுலராக ஒன்றே ஒன்று சொல்லும்போது தான் இங்கிலீஷ் புக், ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அனிமல் எந்த அனிமல்னு சொல்லலை, வெறும் அனிமல் மட்டும் சொல்லியிருக்கு. சோல்ஜியர் அதே மாதிரி பொதுவாக சொல்லியிருக்கோம் சோல்ஜியர். கலர் த காமன் நவுன் க்ரீன் அண்ட் ப்ராப்பர் நவுன் ப்ளூ. காமன் நவுனை க்ரீனில் கலர் பண்ணிக்கணும், ப்ராப்பர் நவுனை ப்ளூவில் கலர் பண்ணணும். இப்போ கிரேசின்னும் போது பர்டிகுலராக சொல்லக்கூடிய ஒரு கேர்ளோட நேம் கிரேசி அப்படின்னும் போது அது ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்குவோம். ஃப்ரூட் காமனாக சொல்லக்கூடியது க்ரீனில் கலர் பண்ணிவிடுவோம். எர்த்து, எர்த்துன்னும் போது அதுவும் பர்டிகுலராக சொல்ல முடியுது. 9 பிளானட் 8 பிளானட்டில் எர்த்து வந்து ஒன்று இல்லையா? நேமோட சொல்கிறோம், அதனால் அது பர்டிகுலர். ஆனியன், ஆனியன்னும் போது இப்போ நிறைய ஆனியன் இருக்குது. ஒவ்வொரு ஆனியனும் ஆனியன் தான் பேர் இல்லையா? அப்போ அது காமன்லேயே வந்துடும். அதனால் க்ரீன் கலர் பண்ணிக்கோங்க. பீக்காக்கும் அதே மாதிரி நிறைய பீக்காக் இருக்கும்போது ஒன்று மட்டும் சொல்ல மாட்டோம், எல்லாத்தையுமே பீக்காக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அதனால் அதுவும் க்ரீன் தான். ட்ரெயின், ட்ரெயினும் எல்லா ட்ரெயினும் எந்த ட்ரெயின்னு பேர் இல்லை, அதுமாதிரி வெறும் ட்ரெயின் மட்டும் சொல்லும்போது அது க்ரீனில் தான் வரும், காமனாக தான் வரும். அதையும் க்ரீனில்
கலர் பண்ணிக்கோங்க. பாலுக்கும் க்ரீன் கலரே பண்ணிக்கோங்க. அதுவும் காமன் நவுன் தான். வேலூர் எந்த பிளேஸ்னும் போது பர்டிகுலராக வேலூர் தான், அதனால் அது ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கோங்க. பிளானட்னும் போது 8 பிளானட்டில் எதுவுமே பர்டிகுலராக சொல்லலை, பிளானட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அதுவும் க்ரீனில் வரணும். கிரேப்ஸ்லேயும் பஞ்சாக இருக்கக்கூடியது இல்லையா, ஒரு கிரேப்னாலும் நிறைய கிரேப்ஸ் இருந்தாலும் கிரேப்ஸ் தான் சொல்லுவோம், அதனால் அதுவும் காமனில் வந்துடும். அதையும் க்ரீனில் கலர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.